தமிழ்நாடு மக்களே, இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆறுகள், நீர்நிலைகள், ஏரி, வாய்க்கா, இன்னும் இயற்கையாக இறைவன் அமைத்து தந்திருக்கக்கூடிய நீர்நிலைகள், தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அனைத்தும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய கருணையாக இறைவன் தந்திருக்கின்றான். ஆக அந்த ஏக இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த நீர்நிலைகளை காப்பாற்றுவது என்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. ஆக நான் சொல்ல நினைக்கும் விஷயம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட நீர்நிலைகளில் தொழிற்சாலைகள் உடைய, முக்கியமாக நம்முடைய ஆடை தயாரிக்கும் சிறு தொழிற்சாலைகள் முதல் பெரிய தொழிற்சாலைகள் வரை இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர், சாயம் நீர், இதெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த தண்ணீரில் கலக்கி நம் சமுதாயத்தில் வளரக்கூடிய வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய தடையாக இருக்கின்றது. பொதுமக்கள் ஆகிய நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். நாம் அளவுக்கு அதிகமாக ஆடைகளை வாங்கி சேர்ப்பது நாம் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, அதிகமாக சாயம் போட்ட துணிகளை வாங்கி பயன்படுத்த சற்று சிந்திக்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு 5 துணிகள் வாங்கினாலும் அந்த 5 துணிகள் என்பது நல்ல தரமாகவும், அதை நாம் துவைத்து மறுபடியும் இலகுவாக போடக்கூடிய மெட்டீரியலாகவும் அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பெண்கள் போகக்கூடிய, உங்களுக்கு பல மீட்டிங் ஃபங்க்ஷன்கள் இருக்கலாம். இருந்தாலும் ஒவ்வொரு இடத்திற்கும் நீங்கள் வெவ்வேறாக ஆடைகளை அணிந்து செல்லாமல், ஒரு 4-5 ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஆடையை நீங்கள் போட்டு செல்வது என்பது சில மாற்றங்களை பெரிய அளவில் கொண்டு வரலாம். நாம் ஒரே ஆடையை திரும்ப போடுவதனால் நாம் ஏழை என்பதோ, இல்லை நம்மால் வாங்க முடியாது என்பது அர்த்தம் கிடையாது. இது மக்களிடத்திலே பரவலாக பரவி இருக்கின்றது. இந்த மாற்றத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலில் பலருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இதன் மூலம் நாம் பணத்தையும் சேமிக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு மற்றும் இல்லாதவர்களுக்கும் அதை எடுத்து கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும். ஆறு, ஏரி மற்றும் அனைத்து நீர்நிலைகளையும் பாதுகாப்பாக அடுத்த சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல இது ஒரு வழிவகுக்கும் என்பதை நான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன். கடமையும் பட்டுள்ளேன்.